Hi dear, welcome to SK Phonics and Spoken English Academy. I am your Sarana Kumar. So okay, இன்னைக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லைங்களா? அதாவது நம்ம ஃபோனிக்ஸ் கிளாஸ்க்கான நியூ பேட்ச் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா வேர்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான். எதுக்கு சார் நம்ம இந்த வேர்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற டாபிக் நம்ம தெரிஞ்சுக்கணும்? அதாவது பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவோம், வவல்ஸ் லாங் சவுண்ட்னு சொல்லுவோம், ஒரு சில இடத்துல ஷார்ட் சவுண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ எந்த இடத்துல லாங் சவுண்ட் வரும், எந்த இடத்துல ஷார்ட் சவுண்ட்ஸ் வரும் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு நமக்கு. இந்த வேர்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? அதாவது வவல் ஸ்ட்ரக்சர் பிளஸ் கான்சனன்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியாது, நம்ம கிளியரா பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ண போறோம், பேசிக் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணிருக்கோம்னா வேர்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம், புரியுதுங்களா? ஸோ ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம கிளாஸ் எப்படி போகும்னு சொல்லிட்டு. ஃபுல்லாவே த்ரோ தமிழ்ல தான் போகும் இல்லைங்களா? அதாவது இங்கிலீஷ் லேர்ன் பண்ண போறோம், இது மூலமா என்ன பண்ண போறோம், த்ரோ தமிழ்ல கொண்டு போறோம் இல்லைங்களா? நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் நம்ம இல்லைங்களா? இங்கிலீஷ்னாலே பொதுவாக இருக்கும் சவுண்ட்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது 44 சவுண்ட்ஸ் இருக்குது. இந்த சவுண்ட்ஸ் வந்தா இந்த லெட்டர் வந்து இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வரும், இந்த லெட்டர் வந்து இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொன்னா பண்ணுவோம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதை தமிழ்ல லேர்ன் பண்ண போறோம். அந்த 44 சவுண்ட்ஸ்க்கு இல்லாம என்ன பண்ண போறோம், சிம்பிளிஃபையா நம்ம மதர் டங்ல லேர்ன் பண்ண போறோம் சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ என்ன பண்ண அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு ரீச் ஆகும், புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா? ஸோ ஓகே, நீங்க பாருங்க வேர்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற டாபிக்ல எதை பார்க்க போறோம் அப்படின்னா வவல் அண்ட் கான்சனன்ட் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். வவல்னா என்ன சார், கான்சனன்ட்னா என்ன சார் அப்படின்ட்டு. இந்த வவல்னா ஒன்றும் கிடையாது, உயிரெழுத்துக்கள் சொல்லுவோம் இல்லைங்களா? தமிழ்ல உயிரெழுத்துக்கள் 12ன்னு சொல்லுவீங்கல்ல, அதுதான் இங்கிலீஷ்னா சொல்லுவாங்க வவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல 5 வவல்ஸ் இருக்கு இல்லைங்களா? இங்கிலீஷ்ல 5 வவல்ஸ் இருக்குது. அதே மாதிரி கான்சனன்ட்ஸ் என்ன சார், கான்சனன்ட்ஸ்னா மெய் எழுத்துக்கள் சொல்லுவாங்க, புரியுதுங்களா? இப்போ வவல் அப்படின்னா உயிரெழுத்துக்கள், கான்சனன்ட் அப்படின்னா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லக்கூடியதான் உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் உயிர்மை, அதாவது முதல் எழுத்துக்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள் பிரைமரி லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? அதாவது உயிரெழுத்து 12 அதாவது வவல்ஸ் 12 கான்சனன்ட் 18 சேர்ந்து தான் பிரைமரி லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் தமிழ்ல. அதே தான் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இருக்குது வவல் பார்த்தீங்கன்னா 5, கான்சனன்ட்ஸ் பார்த்தோம்னா இருக்கு 8 இருக்கும், சாரி 26 இருக்கு இல்லையா? இங்கிலீஷ்ல 26 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ பாருங்க அதான் பார்க்க போறோம். இப்போ V + C பேட்டர்ன் இல்லைங்களா? தயவு செய்து என்ன பண்ணாங்க, ரோல் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா லேர்ன் பண்றீங்க, இப்போதான் பிரைமரியா நீங்க லேர்ன் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கட் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ ரூல்ஸ் லேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம 1 by 1 ஒவ்வொரு மினிட்டையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா V + C மெத்தட் இல்லைங்களா? V + C மெத்தட் பார்க்க போறோம். இப்போ இதுல என்ன அப்படின்னா உயிர் பிளஸ் மெய் அப்படிங்கிற 2 லெட்டர்ஸ் இல்லைங்களா? அப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் லெட்டர்ஸா மாறும். அதாவது காம்பவுண்ட் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. என்ன சொல்லுவாங்க, காம்பவுண்ட். அதாவது தமிழ்ல உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய்ன்னு சொல்றது மாதிரி இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா வவல் பிளஸ் கான்சனன்ட் ஈக்குவல் டு காம்பவுண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஓகே, இப்போ பாருங்க ஏங்கிறது ஒரு வவல் இல்லைங்களா? எம்ங்கிறது இம் அப்படியே ஒரு கான்சனன்ட் லெட்டர் இல்லைங்களா? அப்ப ஆ இம் அப்படின்னா வருது ஆம் அப்படின்னு வரும். என்ன வரும், ஆம் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். ஏன் சார் இந்த இடத்துல ஆ வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு ரூல்ஸ் இருக்குது இல்லைங்களா? இப்ப ஏக்கு ஆ லெட்டர் வருது, ஆ அப்படிங்கிற சவுண்டு வருது இல்லைங்களா? ஏக்கு ஆ வருது, ஆ வருது, ஏ அப்படின்னு ஒரு ஏ இல்லையா? ஏன் வருதுங்கிறத நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோல டீடைல்டா பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். இந்த வீடியோஸ்ல ஏன் அந்த இதுக்கு ஏக்கு ஆ சவுண்டு வருது, ஏக்கு ஏன் ஆ சவுண்டு வருது, ஏக்கு ஏன் ஏ சவுண்டு வருது, எல்லாமே டீடைல்டா பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ இப்போ இது மட்டும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நம்ம இது பண்ணிக்கலாம். சப்போஸ் இது புரியல அப்படின்னாலும் நீ என்ன பண்ணுங்க, மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ஆன்லைன் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இங்க தெரியிற நம்பருக்கு என்ன பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஓகே, இப்போ ஏ எம் அப்படின்னா என்ன வரும், ஏனா ஆ சவுண்டு, எம்னா இம் சவுண்டு, அப்ப ஆ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். அடுத்து ஐ என் அப்படின்னா சார் ஐக்கு ஐங்கிறது ஒரு வவல் லெட்டர், என்னங்கிறது ஒரு கான்சனன்ட் லெட்டர் இல்லையா? அப்ப ஐக்கு இ சவுண்டும் எண்ணுக்கு இன் சவுண்டும் வரும். அப்ப இத ஐ என் அப்படிங்கிறத நம்ம என்ன ரீட் பண்ணோம், இன் அப்படின்னு ரீட் பண்ணணும். அடுத்து ஓ என். இப்போ ஓக்கு என்ன லெட்டர் வருது, ஓங்கிறது வவல் லெட்டர், இதுக்கு ஆ அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து எண்ணுக்கு என்ன லெட்டர், எண்ணுங்க கான்சனன்ட் லெட்டர், இது இன்ங்கிற சவுண்ட் கொடுக்கும். ஓகேவா? இப்போ ஏன் ஓக்கு ஆ சவுண்ட் இருக்குது,
ஆ சவுண்ட் இருக்குது, ஓ சவுண்ட் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஏன் ஆ யூஸ் பண்ணணும் அப்படின்னு டவுட் வரும். இது எல்லாமே டீட்டெயிலாக பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ ஓக்கு பார்த்தீங்கன்னா ஆ சவுண்டு வருது, எண்ணுக்கு இன் சவுண்டு வருது இல்லையா? இப்போ அதனால தான் இது என்னது ஆன் அப்படிங்கிற சவுண்டு கொடுக்குது. அடுத்து யூபி அப்படிங்கிறது, யூங்கிறது ஒரு வவல் லெட்டர், பிங்கிறது ஒரு கான்சனன்ட் லெட்டர். அப்போ யூக்கு ஆ சவுண்டுனும், பிக்கு இப்பு சவுண்டுனும், அப்போ யூபி அப்படிங்கிறது ஆப் அப்படின்னு சவுண்டு வரும். புரியுங்களா? என்ன வரும்? ஆப் அப்படின்னு சவுண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாமா, ரீகால் பண்ணலாமா? ஏஎம் அப்படின்னா ஆம் அப்படின்னு வரும். ஏஎம்னது ஆம் அப்படின்னு வரும். ஐஎன் அப்படின்னது இன் அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். என்ன சவுண்டு கொடுக்கும்? இன் அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். ஓஎன் அப்படின்னா ஆன் அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். யூபி அப்படின்னா அப் அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கும். புரியுதுங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, இப்போ எப்படி பி பிளஸ் சி பார்த்தோமோ அதே மாதிரி சி பிளஸ் வி. சி பிளஸ் என்ன சார்? சினா மெய் எழுத்துக்கள், அதாவது கான்சனன்ட் இல்லைங்களா? வீனா வவல், வவல்னது உயிர் எழுத்துக்கள். அப்போ மெய் பிளஸ் உயிர், நான் வந்து உயிர் பிளஸ் மெய் சேர்ந்து உயிர் மெய்யாக மாறிச்சு. இப்போ மெய் பிளஸ் உயிர் சேர்ந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ ஹைட்ஸ் ஈன் இருக்குது. ஹைட்ஸுக்கு என்னது? நமக்கு கான்சனன்ட் லெட்டர் இஹ் சவுண்டு கொடுக்கும். ஹைட்ஸ் என்ன சவுண்டு கொடுக்கும்? இஹ் சவுண்டு கொடுக்கும். ஈங்கிறது என்ன லெட்டர்? வவல் லெட்டர். அப்போ இந்த 2 லெட்டரில் முடியுது, இல்லை 3 லெட்டரில் முடியக்கூடிய வேர்டெல்லாம் எண்டில் வவல் முடிஞ்சது அப்படின்னா அங்கே வரக்கூடிய வவல் லாங் சவுண்டு வரும் இல்லைங்களா? என்ன வரும்? லாங் சவுண்டு வரும். அதான் மோனோசிலபிள் வேர்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? மோனோசிலபிள் வேர்டு. மோனோசிலபிள் அது பிரிக்க முடியாத லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. நான் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். இந்த 2 லெட்டர்ஸில் வர்றது, இல்லை 3 லெட்டர்ஸில் வரக்கூடியதெல்லாம் எண்டில் வவல் வந்துச்சு அப்படின்னா அந்த வவல் என்ன இருக்கும்? லாங் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதுங்களா? ஓகே, அதனால தான் ஹைட்ஸ் இ அப்படிங்கிறத ஹைட்ஸை இஹ்னும், அடுத்து இ என்ன பண்ணுறோம்? இ அப்படின்னு சவுண்டு கொடுக்குறோம். அப்போ இஹ் பிளஸ் இ நமக்கு என்ன இருக்கும்? ஹி அப்படின்னு சவுண்டு இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஏன் அது இ சவுண்டு வரும்னு தெரியுதா? ஏன்னா இது மோனோசிலபிள் வேர்டு, அதாவது பிரிக்க முடியாத வார்த்தை. அதனால எண்டில் வவலில் முடிஞ்சிருக்குது, அதனால அது லாங் சவுண்ட். கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால தான் இஹ் பிளஸ் இ ஹி அப்படின்னு சவுண்டை கொடுக்குது. அடுத்து ஜிஓ. ஜினாலே நமக்கு என்ன சவுண்ட் கொடுக்கும்? ஜினா ஒன்று இக்கு சவுண்டு வரும், இல்லாட்டி என்ன வரும்? இஜ்ஜு சவுண்டு வரும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஜிக்கு என்ன இருக்குது? பக்கத்தில் கூடிய வவலை பொறுத்து சவுண்ட் நிறையா மாறும். இஜ்ஜு சவுண்டு வரும், இஞ்சு சவுண்டு வரும், ஜி சவுண்டு வரும், நிறையா சவுண்டு இருக்குது இல்லைங்களா? ஆனால் அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண வேணாம். அது பின்னாடி வீடியோவில் என்ன பண்ணணுமா டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல ஜிக்கு ஓ பக்கத்தில் ஜி இருந்தால் இது இக்கு சவுண்டு தான் கொடுக்கும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ ஜி இருந்துச்சுன்னா இக்கு சவுண்டு. அடுத்து இது மோனோசிலபிள் வேர்டு, ஓல முடியுது. அப்போ என்ன வரும்? நமக்கு ஓ அப்படிங்கிற சவுண்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இக்கு பிளஸ் ஓ நமக்கு என்ன கிடைக்கும்? கோ அப்படின்னு சொன்ன என்ன கிடைக்கும்? கோ அப்படின்னு சவுண்டு கிடைக்கும். அடுத்து எம்இ. எம்இ தான் சார், இதுவும் மோனோசிலபிள் வேர்டு தான் இல்லைங்களா? அதாவது பிரிக்க முடியாத 2 லெட்டர் வேர்டு. இப்போ என்ன வரும் நமக்கு? எம்னா இம் சவுண்டு, ஈல முடிஞ்சிருக்கு. அப்போ ஈயோட லாங்கு இ. அப்போ இம்மு பிளஸ் இ நமக்கு என்ன கிடைக்கும்? மீ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் டபிள்யூஇ அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி இருக்கும்? டபிள்யூ ஒரு கான்சனன்ட் லெட்டர். அப்போ டபிள்யூவோட மீடுன்னா இவ். அடுத்து ஈல முடிஞ்சிருக்குது, ஈயோட லாங் சவுண்டு இ. அப்போ இவ் பிளஸ் இ நமக்கு என்னது? வி. அப்போ டபிள்யூஇ அப்படின்னா இந்த வி அப்படிங்கிற சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து என்ஓ அப்படிங்கிற இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்? என்னன்னா இன்னு சவுண்டு, அடுத்து ஓனா லாங் லெட்டர் இல்லையா? லாங் வவல். அப்போ அது ஓ. இன்னு பிளஸ் ஓ நமக்கு என்ன கிடைக்கும்? நோ அப்படிங்கிற சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ ரீகால் பண்ணலாமா? அப்போ ஹைட்ஸ் இ அப்படிங்கிறத ஹி அப்படின்னு ரீட் பண்ணணும். ஜி ஓ அப்படிங்கிறத கோ அப்படின்னு ரீட் பண்ணணும். எம்இ அப்படிங்கிறத மீ அப்படி ரீட் பண்ணணும். டபிள்யூஇ அப்படிங்கிறத வி அப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும். என்ஓ அப்படிங்கிறத நோ அப்படிங்கிற சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, அடுத்து பாருங்க. இப்போ என்ன பார்த்து நம்ம பார்த்ததெல்லாம் வி பிளஸ் சி பார்த்துருப்போம், சி பிளஸ் வி பார்த்துருப்போம். அடுத்து என்ன இருக்குது? வி பிளஸ் சி அப்படின்னா உயிர் பிளஸ் மெய். உயிரெழுத்துக்கள் பிளஸ் மெய்யெழுத்து அப்படின்னு வருது. இப்போ பாருங்க, இப்போ இஏடின்னு ஒரு வேர்டு இருக்குது. இப்போ இந்த 2 உயிர் சேரும்போது எப்போதுமே நல்லா கவனிச்சுங்க, 2 வவல் சேர்ந்து வருது அப்படின்னா அந்த இடத்துல சவுண்டு வரும். முன்னாடி இருக்க லாங் சவுண்டு, ரெண்டாவது இருக்க சைலண்ட். புரியுதுங்களா? 2 வவல் வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இ கூட ஏ சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? இ லாங் சவுண்டாகவும் ஏ சைலண்டாகவும் மாறும். ஏ கூட ஒய் சேருது அப்படின்னா என்ன வரும்? நமக்கு ஏ வந்து லாங் சவுண்டு, ஒய் வந்து சைலண்டு. அப்போ எங்கேலாம் ஓகேவா, எங்கேலாம் பிகினிங்ல ஒரு வவல் வருதோ, அதாவது 2 வவல் மெர்ச் ஆகி வருதோ, காம்பவுண்ட் ஆகி வருதோ, டைகிராஃப் வவல் வருதோ,
அந்த டைகிராஃப் வவல் கூட பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்டாகவும் பின்னாடி அதுக்கு அடுத்து வரக்கூடிய லெட்டர் என்ன ஆகும் சைலண்டாகவும் வரும். எக்ஸப்ட் ஏஐ தவிர. புரியுதுங்களா? சரி, இப்போ பாருங்க இஏடின்னு இருக்குது. இப்போ இஏ அப்படிங்கும்போது ரெண்டுமே வவல். கரெக்டா? இப்போ இஏங்கிறது ரெண்டுமே வவல். அப்போ முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்ட். இங்கே என்ன இருக்குது? இ லெட்டர் இருக்குது. அப்போ ஈயோட லாங் சவுண்டு இ. இந்த ஏ என்ன மாதிரி நமக்கு சைலண்டா மாறிடும். கரெக்டா? ஏ ரெண்டுமே சேர்ந்து தான் ஈங்கிற சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து டீக்கு என்ன லெட்டர்? டீனா கான்சனன்ட் லெட்டர் இட். அப்போ என்ன வரும்? ஈட் அப்படின்னு வரும். என்ன வரும்? ஈட் அப்படின்னு சவுண்டை கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ இஏடி அப்படின்னா ஈட் அப்படின்னு தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க ஓஏகே. இப்போ ஓங்கிறதும் வவல், ஏங்கிறதும் வவல் இல்லையா? அப்போ ரெண்டு வவல் என்ன வரும்? முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்டு. அப்போ ஓஏல ஓ முன்னாடி இருக்கிறதுல ஓ லாங் சவுண்டு. அப்போ ஓஏக்கு ஓ அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து கேக்கு என்ன சார் சவுண்டு? கேனா கான்சனன்ட் லெட்டர், அது இக்கு சவுண்டு வரும். அப்போ சொல்லுவாங்க, அப்போ இது ஓஏகேவை ஓக் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? ஓக் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து ஏஐஆர் அப்படின்னு வருது. ஏஐஆர் என்ன சார் சவுண்ட் வரும்? ஏஐ ரெண்டுமே வச்சா நமக்கு ஏ அப்படின்னு சொல்லணும். என்ன சவுண்ட் வரும்? ஏ அப்படின்னு வரும். ஏன்னா ரெண்டுமே வவல் இல்லையா? ரெண்டுமே வேணா முன்னாடி இருக்க லாங் சவுண்டு. அப்போ ஏவோட லாங் சவுண்டு ஏ தான். அப்போ ஏ ஐங்கிறது ஏங்கிற சவுண்ட் இருக்கும். ஐ வந்து சைலண்டா மாறும். ஆருக்கு என்ன லெட்டர்? ஆறுனாலே இர். அப்போ ஏஐஆர் அப்படின்னா யா அப்படின்னு வரும். என்ன சவுண்ட் வரும்? யா அப்படின்னு சவுண்டை கொடுக்கும். அடுத்து ஓஏஆர் என்ன சார்? ஓஏங்கிறது ரெண்டுமே வவல். அப்போ முன்னாடி இருக்க ஓ லாங் சவுண்டு ஓஏக்கு அப்படின்னு வரும். ஓ அப்படின்னு சவுண்டை கொடுக்கும். அப்போ ஓ ஏவை ஓ அப்படின்னு படிக்கணும். அடுத்து ஆருக்கு வழக்கம் போல இர். அப்போ ஓஏஆர் அப்படின்னா இதான் ஓ அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தது வி பிளஸ் சி, அதாவது உயிர் பிளஸ் மெய். அடுத்து பார்க்கக்கூடியது தெரியும், இதோட கண்டினியூட்டி தானே. அப்போ என்ன இருக்கும்? விவிக்கு பதிலாக சிசிவின்னு வரும். அப்போ மெய் பிளஸ் உயிர் இல்லை, அதாவது மெய்யெழுத்து உயிரெழுத்து அப்படிங்கிற சவுண்டில் வரும். எஸ்கேஒய்னு வருது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது என்ன வேர்டு? மோனோசிலபிள் வேர்டு. இந்த ஒய் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வவலாகவும் ஃபங்க்ஷன் ஆகும், செமி வவலாகவும் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மெயின் வவலாகவும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மாற்றி சொல்லியாச்சு. ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒய் டபிள்யூ ரெண்டு லெட்டருமே பார்த்தீங்கன்னா செமி வவலாகவும் வரும், கான்சோனன்ட் லெட்டராகவும் வரும். என்ன வரும்? செமி வவலாகவும் வரும், கான்சோனன்ட் லெட்டராகவும் வரும் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மோனோசிலபிள் வேர்டு இருக்குது. கண்டிப்பாக ஒரு வேர்டு நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பான தேவையில்லை வவல் லெட்டர் இருக்கணும். வவல் இல்லைன்னா இது பண்ண முடியும். இப்போ எஸ்கேஒய்ங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிடையாது, நமக்கு வவல் எதாவது இருக்குதுங்களா? எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த ஒய்ங்கிறது இந்த இடத்துல நமக்கு வவல். ஒய்ங்கிறது செமி வவலாக வந்து இருக்குது. அப்போ ஒய்ங்க செமி வவல் அப்படிங்கும்போது செமி வவல் வவல்னாலே அது லாங் சவுண்ட் என்ன கிடைக்கும் நமக்கு? இப்போ ஏவோட லாங் சவுண்டு ஏ, ஈயோட லாங் சவுண்டு இ, அப்போ ஐயோட லாங் சவுண்டு ஐ. அப்போ ஐயோட காம்பினேஷன் யாரு? ஒய். ஐயோட காம்பினேஷன் யாரு? ஒய். அப்போ ஒய்யோட லாங் சவுண்டு ஐ அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். புரியுதுங்களா? ஒய்யோட ஷார்ட் சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யா, அதாவது ஈ சவுண்டு கொடுக்கும். அதாவது கான்சோனன்ட்னா ஈயை கொடுக்கும், அதே வவ்வலாக இருந்தால் ஈயை கொடுக்கும். கான்சோனண்டாக இருந்தால் அது ஈங்கிற சவுண்டை கொடுக்கும், வவ்வலாக இருந்துச்சு அப்படின்னா அது ஈ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். இப்போ இது வவ்வலாக வந்திருக்கிறதுனால இதோட லாங் சவுண்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? ஐங்கிற சவுண்டு கிடைக்கும். அப்போ இந்த ஒய் வந்து ஐயா ஃபங்க்ஷன் ஆகும். புரியுன்னு நினைக்கிறேன். புரியுதா? இன்னொரு டைம் ரீகால் பண்ண பாருங்க. இது ஒரு மோனோசிலபிள் வேர்டு. ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபோனிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன தேவை? வவ்வல் தேவை. புரியுதுங்களா? வவ்வல் தேவைங்கும்போது எஸ்கேஒய்னு பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்? வவ்வலே கிடையாது, அது எப்படி நம்ம ஃபோனிங் பண்ணுறது நீங்கள் நினைப்பீங்க. அப்படி தான் நம்ம எல்லாத்தையுமே இப்போ காமனாகவே லேர்னிங் லெவலில் இருக்கவங்களுக்கு இந்த தாட்ஸ் வரும். புரியுதுங்களா? அதனால தெளிவாக கவனிக்கணும். ஒய்ங்கிறது அதாவது செமி வவல் பிளஸ் என்னது? கான்சோனன்ட் ரெண்டாம் ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. அப்போ இந்த இடத்துல ஒய்ங்கிறது நமக்கு என்னது? வவ்வலாக வந்திருக்கு. அப்போ ஒய்யோட லாங் சவுண்டு ஐ. அப்போ எஸ்கேஒய் அப்படிங்கிறது என்ன நமக்கு? எஸ்க்கு இஸ் சவுண்டு, கேக்கு இக்கு சவுண்டு, ஒய்க்கு ஐ சவுண்டு. அப்போ இஸ்ஸு இக்கு ஐ இருக்கு இல்லையா? இப்போ பாருங்க, இஸ்ஸுங்கிறது கான்சோனண்டா, இக்குங்கிறது கான்சோனன்ட். இப்போ டபுள் கான்சோனன்ட் எங்கெல்லாம் வருதோ அப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே வச்சுக்கணும். டபுள் கான்சோனன்ட் எங்கெல்லாம் வருதோ இந்த ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே வச்சுக்கணும். ப்ளஸ்
இங்க அடுத்து ஒரு கான்சோனன்ட் லெட்டர், அதுக்கு அடுத்து ஒரு வவல் லெட்டர். இப்போ கான்சோனன்ட் பிளஸ் வவல் என்ன ஆகும்? பிளண்ட் பண்ணலாமா? இப்போ இக்கு கூட்டல் லை நமக்கு என்ன கிடைக்கும்? கைங்கிற லெட்டர்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ ரீட் பண்ணுங்க அப்போ. ஸ்கை அப்படிங்கிற ஃபோனிம் கொடுக்குது. என்ன சவுண்ட் கொடுக்குது? ஸ்கை அப்படிங்கிற சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ SKY அப்படின்னா ஸ்கை அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க SHE இல்லையா? SHE. இப்போ இது என்னதான்? ஈங்கிறது ஒரு வவல் இருக்குது. அப்போ இது மோனோசிலபிள் வேர்டு தான் இல்லைங்களா? மூணே லெட்டர் தான், ஒரே வேர்டு வந்து இருக்குது. அப்போ இது மோனோசிலபிள் வேர்டு, இது பிரிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணோமா? SHக்கு இஸ் சவுண்டு, ஈல லாஸ்ட்ல முடிஞ்சிருக்கு. அப்படின்னா வரும் ஈல வந்துச்சுன்னா இது ஈ அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும் இல்லைங்களா? என்ன சவுண்ட் கொடுக்கும்? ஈ அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். ஸோ அப்போ இஸ் பிளஸ் ஈ நமக்கு என்ன கிடைக்கும்? சி அப்படி வரும். அப்படி தானே? இக்கு பிளஸ் ஆ கா, இங்கு பிளஸ் ஆ ஞா, இச்சு பிளஸ் ஆ சா இப்படி வரும்போது அதே மாதிரி இருக்கும். இக்கு பிளஸ் இ ஹி அப்படின்னு சொல்லி வருது. புரியுதா? அடுத்து பாருங்க TRY இப்படி ஒரு லெட்டர் வருது. இதை எப்படி சார் பண்ணும்? டீனா இட்டு சவுண்டு, ஆறுனா இரு சவுண்டு, லாஸ்ட் ஒய் வந்துச்சுன்னா என்ன வரும்? ஐ சவுண்டு. அப்போ ரெண்டு கான்சன்ட் ஃபர்ஸ்ட் கான்சன்ட் என்ன பண்ணோம்? அப்படியே வச்சுக்குவோம். அப்போ இட்டு அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து இரு கான்சன்ட் ஐங்கிறது ஓவல். இப்போ இரு பிளஸ் ஐ நமக்கு என்ன கிடைக்கும்? ரை அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அப்போ என்னது? ட்ரை அப்படின்னு வருது. அப்போ TRY அப்படின்னா இதை ட்ரை அப்படின்னு சொல்லுவோம். இதோட டி வந்துச்சுன்னா ட்ரை அப்படின்னு சொல்லுவோம். புரியுங்களா? இந்த ட்ரைக்கு முயற்சி செய்யறது. DRY ட்ரை அப்படின்னா என்னது? வறட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? காய வைத்தல் வறட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே. TRYனாலும் ட்ரை அப்படின்னு வரும். புரியுங்களா? அடுத்து பாருங்க FLY. எஃப்க்கு என்ன சவுண்டு? இஃப். எல்லுக்கு என்ன சவுண்டு? இல்ல. ஐக்கு என்ன சவுண்டு? ஒய்க்கு என்ன சவுண்டு? ஐ இல்லையா? சரி, இப்போ பாருங்க இஃப் கான்சன்ட், இல்லைங்க கான்சன்ட். அப்போ இஃப் என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து இல்ல பிளஸ் என்ன வரும் நமக்கு? லை அப்படின்னு வரும். அப்போ ஃப்ளை அப்படின்னு வரும். அப்போ FLY அப்படிங்கிறத ஃப்ளை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபோனிங் பண்ணணும். அடுத்து SPY. இது எப்படி சார் ஸ்பை பண்ணுறது? இது பண்ணுறது எஸ்னா இஸ் சவுண்டு, பீனா இப் சவுண்டு, ஒய்னா ஐ சவுண்டு. அப்போ இஸ்ஸும் கான்சன்ட், இப்பும் கான்சன்ட். அப்போ இஸ் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து இப்பு கான்சன்ட், ஐங்கிறது வவல். இப்பு பிளஸ் ஐ நமக்கு என்ன கிடைக்கும்? பைங்கிற சவுண்ட் கிடைக்கும். அப்போ சேர்த்து சொன்னா அப்போ இதை ஸ்பை அப்படின்னு படிக்கணும். இப்போ SPY அப்படிங்கிற வேர்டை எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? ஸ்பை அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். அடுத்து FLU அப்படின்றது. அப்போ எஃப்க்கு என்ன சவுண்டு? எஃப்னா இஃப் சவுண்டு, எல்லுக்கு இல்லு சவுண்டு. அடுத்து யூக்கு என்ன வரும்? ஊ சவுண்டு கிடைக்கும். அப்போ யூ பார்த்தீங்கன்னா ஊ வரும், ஊ வரும், யூ வரும். அதெல்லாம் எங்கெங்க வருங்கிறத பின்னாடியில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த இடத்துல எல்லு கூட யூஸ் வரும்போது லூ சவுண்ட் தான் கிடைக்கும் இல்லைங்களா? சரி, இப்போ பாருங்க இஃப்பும் கான்சன்ட், இல்லும் கான்சன்ட். அதனால் இஃப் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இல்லு பிளஸ் ஊ நமக்கு என்ன கிடைக்கும்? லூ அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது எப்படி ரீட் பண்ண? நம்ம ஃப்ளூ அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ பார்க்கலாமா? SKY எப்படி ரீட் பண்ணோம்? ஸ்கை. SHE சி. TRY ட்ரை. FLY ஃப்ளை. SPY ஸ்பை. FLU ஃப்ளூ அப்படின்னு சொல்லி வரும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா C+V+C மெத்தட். வீடியோ லென்த்தாக தான் போகும். மினிமம் 20 மினிட்ஸ் பக்கமாக வரும்னு நினைக்கிறேன். தயவு செய்து ரோல் பண்ணி பார்க்காதீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது பண்ணி பார்க்காத, அதாவது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பார்க்காதீங்க. பார்க்கும்போது தெளிவாக பாருங்கள். புரியல அப்படின்னா என்ன பண்ணுங்கள்? ஒன்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், திரும்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இங்கே அவசரப்பட்டு வேகமாக ஓடி போயிட்டு அரைகுறையாக பார்த்துட்டு வீடியோ புரியலன்னு நிற்க வேண்டாம். ஏன்னா தமிழில் டீச் பண்ணுறது ரொம்ப ரேர் இல்லைங்களா? ஃபோனியமாக தமிழில் டீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேர் இல்லை. அப்படிங்கும்போது அந்த இதை ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு தான். ஏன்னா தமிழ் மீடியத்தில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒர்க்கிங் பிளேஸ் பீப்புள்ஸும் கேட்குறீங்க. அதாவது தான் சார் எனக்கு கொஞ்சம் நல்லா சொல்லிக் கொடுங்க சார், இங்கிலீஷே எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க, புரிய மாட்டேங்குது சார், உங்கள் சேனலில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ரிஸ்க் எடுத்து நம்ம இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த கிளாஸ் ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இல்லை அதனால் தயவுசு திரும்ப சொல்கிறேன், ரோல் பண்ணி பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சாங்கன்னா இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் திரும்ப என்ன பண்ண முடியும்? நம்ம வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா C+V+C மெத்தட் சரிங்களா? இப்போ இந்த மெத்தட் என்னது? கான்சனன்ட் ப்ளஸ் வவல் ப்ளஸ் கான்சனன்ட் மெத்தட். அதாவது மெய் உயிர் மெய் அப்படிங்கிற லெட்டர் வருது. இப்போ பாருங்க CAT
சிக்கு என்ன சவுண்டு? சினா இக் சவுண்டு, ஏனா அ. என்ன சவுண்டு? அ. ஆன்னு படிக்கக்கூடாது. தமிழ்ல இருக்க லெட்டரை ஆன்னு படிக்கக்கூடாது. இது எப்படி வேணா அ அப்படின்னு படிக்கணும். அடுத்து டீக்கு இட். அப்போ இக்கு பட்டல் அ கே என்ன வரும்? கே. அப்போ கேட். இப்போ சிஏடி அப்படிங்கிறத கேட் அப்படின்னு ரீட் பண்ணோம். டிஓஜி. டிக்கு இட்டு சவுண்டு, ஓக்கு ஆ அப்படின்னு சவுண்டு. அடுத்து என்ன வரும்? ஜிக்கு இக் சவுண்டு. அப்போ டிஓஜி அப்படின்னா டாக் அப்படின்னு ரீட் பண்ணணும். அடுத்து பிஇஎன். வா என்ன நமக்கு? பீனா இப்பு சவுண்டு, ஈனா ஏ சவுண்டு, என்ன இன்னு சவுண்டு. அப்போ பி என்ன பண்ணுவோம்? இப்போ கூட்டால் ஏன வரும்? பே அப்படின்னு வரும். அப்போ பென் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணுவோம். புரியுதுங்களா? அது எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு, யூக்கு ஆ சவுண்டு, என்னுக்கு இன்னு சவுண்டு. இப்போ இஸ் கூட்டலாம் நமக்கு என்ன வரும்? சா அப்படின்னு சவுண்ட் வரும். அப்போ சன் அப்படின்னு ரீட் பண்ணும். புரியுதுங்களா? அப்போ சிஏக்கு கே, அப்போ கேட். டிஓக்கு டா, அப்போ டாக். பிக்கு பே, அப்போ பென். எஸ்யூக்கு சா, அப்போ சன். புரியுதுங்களா? ஓகே, நான் கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கமெண்ட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். இல்லை நீ எஸ்யூனோட ஷூன்னு பெறக்கூடாது. எஸ்யூனோட ஷூன்னு பெறக்கூடாது. அதுக்கடுத்து என்ன கான்சன்ட் லெட்டர் இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பிளண்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஏன்னா லாங் சவுண்ட் ஷார்ட் சவுண்ட் சொல்லியிருக்கோம். அது இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே நமக்கு வருது. பிரச்சனை கிடையாது, புரிஞ்சுக்கிட்டா ஈஸி இல்லைங்களா? ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நீ வீடியோ மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ரீட் பண்ண வைக்க முடியும். 100% உங்களை ரீட் பண்ண வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வி ப்ளஸ் சி ப்ளஸ் இ மெத்தட். அதாவது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிரெழுத்து இப்படி வருது. இது எப்படி நம்ம இது பண்ணுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஇன்னு இருக்குது. இப்போ இங்கே வவல், கான்சன்ட் வவல், இப்படி ரெண்டு வவல் வரும்போது நல்லா பார்த்துங்க. திரும்ப சொல்கிறேன். இங்கே பார்த்தோம்ல ரெண்டு வவல் என்ன பண்ண நம்ம? ஃபர்ஸ்ட் வவல் லாங் சவுண்டு, ரெண்டாவது வவல் சைலண்ட். ஆனால் இங்கே தான் இருக்குது, இங்கே ரெண்டு வவல் இருக்குது இல்லையா? ரெண்டு வவல் இருக்குது. ஆனால் லாஸ்ட்டில் ஈல முடிஞ்சிருக்கிறதுனால ஈய மேஜிக் ஈன்னு சொல்லுவாங்க. என்னது? ஈய மேஜிக் ஈன்னு சொல்லுவாங்க. அதனால அது சைலண்டாக மாறுது. ஒருவேளை ஈக்கு பதிலாக வேற லெட்டர் ஏதோ வருது, அது ஈக்கும் ஒய்யும் தவிர வேற ஏதோ லெட்டர் வருது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அது லாங் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? சரி, ரைட்டு. இப்போ பாருங்க, இப்படி இதே கான்செப்ட், கிட்டத்தட்ட இதே கான்செப்ட் தான். ஏ வவல், அடுத்து டி கான்சனன்ட், இ வவல். இப்படி ரெண்டு வவல் இருக்கும்போது முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்டு. புரியுதுங்களா? இப்போ வி பிளஸ் சி மெத்தட்ல இப்படி வந்துச்சு அப்படின்னா வி என்னது? லாங் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஏவோட லாங் சவுண்ட் என்னது? ஏ தான். இப்போ ஏ போட்டோம். டீங்கிறது என்னது? இட்டு. லாஸ்ட் ஈ முடிஞ்சா ஈங்கிற லெட்டர் என்னது நமக்கு? சைலண்ட் லெட்டர். என்னது? சைலண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஐசிஇ அப்படின்னது ஐக்கு இங்கே பாருங்க, ஐ வவல், இங்கே இ வவல். அப்படின்னா ஐயோட லாங் சவுண்டு ஐ. அடுத்து சிஇனாலே இஸ் சவுண்டு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இஸ் சவுண்டு கிடைக்கும். அப்போ ஐசிஇ அப்படின்னா ஐஸ் அப்படின்னா நம்ம ஃபோனிங் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ ஏடிஇ அப்படின்னா அது ஏட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஐசிஇ அப்படின்னா ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து யூஎஸ்இ அப்படின்னா இதை பண்ணோம். யூக்கு லாங் சவுண்டு யூ தான். இப்போ யூஸ் அப்படின்னு என்ன வரும்? யூஸ் அப்படின்னு வரும். அடுத்து ஏஜிஇ. ஏக்கு என்ன சவுண்டு? லாங் சவுண்டு ஏ தான். ஜிக்கு இஜ் சவுண்டு. லாஸ்ட் இ முடிஞ்சா சைலண்டு. என்ன சார் ஜிக்கு இப்போ இக்கு சொன்னீங்க, அடுத்து இஜ் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி டவுட் வரும். இப்போ ஜி கூட இ சேரும்போது அது என்ன பண்ணும்? இஜ் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதை நம்ம பின்னாடி கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுங்களா? ஓகே, இப்போ இது ஏஜிஇ அப்படிங்கிறத ஏஹெச் அப்படின்னு படிப்போம். ஏசிஇ அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம்? ஏக்கு ஏ சவுண்ட் தான். சி இப்போ சொன்னால் இஸ். அப்போ ஏஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். புரியுதுங்களா? ஓகே, இதெல்லாம் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைங்களா? ஓகே, இன்னும் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி வீடியோஸ் நிறைய என்ன பண்ணால் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்கு இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இல்லைங்களா? ஆல்ரெடி ஒரு 20 மினிட்ஸ் பக்கமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் தான், ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். 25 மினிட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். LEAD அப்படின்னு போயிட்டு இருக்குது. இது எப்படி நம்ம ரீட் பண்ணுறது? எல்லுக்கு என்ன சவுண்டு? எல்லுனாலே இல் அப்படின்னு சவுண்ட். என்ன சவுண்டு கொடுக்கும்? இல் சவுண்டு கொடுக்கும். அடுத்து ஏகே சொன்னது தான். என்ன சொன்னோம்? இஏ. என்ன சார்? 2 வவல் சேர்ந்துருக்குல்ல. அப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த வவல் மட்டும் லாங் சவுண்டு கொடுக்கும் இல்லைங்களா? இது மட்டும் லாங் சவுண்டு கொடுக்கும். அப்போ இதோட சவுண்டுனா நமக்கு இ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? என்ன சவுண்டு கொடுக்கும்? இ அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். அடுத்து டிக்கு என்ன சார் சவுண்டு? டினா இட். சொன்னப்போ இன்னு பிளஸ் இ நமக்கு என்ன கிடைக்கும்? லீ அப்படின்னு சவுண்ட் வைக்கும். அப்படின்னா வரும் நமக்கு லீட் அப்படின்னு வரும். என்ன சவுண்ட் வரும்? லீட்.
அப்போ LEAD அப்படின்னா இதை லீட் சொன்ன ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க BEACH எப்படி சொல்ல பண்றது? பீனா இப்பு சவுண்ட் இல்லைங்களா? பீனா இப்பு சவுண்டு. அதே தான் E வந்து என்ன வரும் நமக்கு? EA வந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்க லாங் சவுண்டா? ரெண்டு வவல் தான் முன்னாடி இருக்க லாங் சவுண்டு. ஸோ அதனால ஈக்கு E தான் வரும். அடுத்து CH என்ன சவுண்டு நமக்கு? இச் என்ன சவுண்டு கொடுக்கும்? இச் அந்த சவுண்டு கொடுக்கும். அப்போ என்ன வரும்? இப்பு பிளஸ் E நமக்கு என்னது? பி என்ன சவுண்டு கொடுக்கும்? பி அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். அப்போ இதை எப்படி பண்ணணும்? நம்ம பீச் அப்படின்னு படிக்கணும். எப்படி சார் படிக்கணும்? பீச் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து டிக்கு என்ன சார் சவுண்டு? டினா டிட்டு. ஆறு என்ன சார்? ஆறுனா இரு. EA EAக்கு என்ன சவுண்ட் தான் பார்த்தோமே? EA ரெண்டு வவல் நமக்கு முன்னாடி லாங் சவுண்டு. அப்போ E. எம்முக்கு இம் லெட்டர் கொடுங்க. இம்முக்கு இம் இல்லைங்களா? சொன்னா இட்டு கான்சனண்டா? இட்டு கான்சனண்ட், இரு கான்சனண்ட். அப்போ இட்டு நான் நமக்கு அப்படியே வச்சுக்குவோம் இல்லைங்களா? அது இரு பிளஸ் E நமக்கு என்ன சார் கிடைக்கும்? ரீ அப்படின்னு என்ன கிடைக்கும்? ரீ அப்படின்னு கிடைக்கும். லாஸ்ட் இம்முங்க ஒரே ஒரு கான்சனண்ட்டை கான்சனண்ட் பண்ண நம்ம அப்படியே போட. அப்போ ட்ரீம் அப்படின்னு வேர்டு. இப்போ DREAM அப்படிங்கிற வேர்டை ட்ரீம் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து GREEN இந்த வேர்டை எப்படி சார் ரீட் பண்ணுறது? ஜிக்கு இக்கு சவுண்டு, ஆருக்கு இரு சவுண்டு, டபுள் E வந்து என்ன சார் வரும்? ரெண்டு E வந்தால் முன்னாடி லாங் சவுண்டா? ரெண்டுமே வவல் தானே? முன்னாடி லாங் சவுண்டு, ஈ லாங் சவுண்டு, E. அப்போ என்ன வரும்? E அப்படியே வரும். லாஸ்ட் என்னன்னா இன் அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். என்னென்ன சவுண்டு கொடுக்கும்? இன் அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். சரி இப்போ சொன்னா அப்போ இக்கு கான்சனண்ட், இரு கான்சனண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் கான்சனண்ட் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இக்கு அப்படியே வச்சுக்கிட்டோம். அடுத்து இரு கான்சனண்ட் ஈங்கிறது வவல். அப்போ இரு பிளஸ் E நமக்கு என்ன கிடைக்கும்? ரீ அப்படின்னு சொல்லுவோம். என்ன சவுண்ட் கொடுக்கும்? ரீ அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். லாஸ்ட் என்ன வரும் நமக்கு? இன் அப்படின்னு வரும் இல்லைங்களா? சொன்னப்போ கிரீன் அப்படின்னு என்ன சவுண்ட் வருது? கிரீன் அப்படின்னு சவுண்ட் வருது. அடுத்து இங்க பாருங்க சார், EA என்ன சார் வரும்? ஏ என்ன வரும்? ஏ அப்படின்னு வரும். அடுத்து ஆறுக்கு இரு சவுண்ட் இல்லைங்களா? ஆறுக்கு இரு சவுண்டு. அடுத்து TH என்ன சார் சவுண்டு? THனா இத்து சவுண்டு. இப்போ சொன்னப்போ ஏங்கிறது ஆல்ரெடி வவல் தான் பண்ணலாம். டேரக்டாக அப்படியே எழுதிக்கலாம், பிளண்ட் ஆகாது இல்லையா? இரு கான்சனண்ட், இத்தும் கான்சனண்ட், ரெண்டுமே கான்சனண்ட். இங்கே வவல் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? அப்படியே எழுதிக்கலாம். இப்போ எர்த் அப்படின்னு வரும். என்ன வரும்? எர்த் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? EARTH அப்படிங்கிறத எர்த் அப்படின்னு ரீட் பண்ணணும். அடுத்து எல்லுக்கு என்ன சவுண்டு? LIGHT இருக்குது. எல்லுக்கு இல்லு சவுண்டு இல்லைங்களா? எல்லுக்கு இல்லு சவுண்டு. அடுத்து IGHTங்கிறது என்ன சவுண்டு? குவார்டர்கிராஃப்னு சொல்லுவாங்க. இது பேர் சொல்லுவாங்க குவார்டர்கிராஃப்னு சொல்லுவாங்க. IGHTக்கு இது ஒரே சவுண்டு தான் மேக் பண்ணும். ஐட்டுங்க சவுண்டு கொடுக்கும். என்ன சவுண்டு கொடுக்கும்? ஐட். அதாவது IGHனா ஐ இல்லை, IGHனா ஐ சவுண்டு கொடுக்கும். டீனா இட் சவுண்ட் கொடுக்கும். அப்போ IGHTக்கு ஐட்டுன்னு பண்ணோம். சொன்னப்போ இல்லு பிளஸ் ஐ நமக்கு என்ன கிடைக்கும்? லை அப்படின்னு சொல்றோம். என்ன சவுண்ட் கொடுக்கும்? லை அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். லாஸ்ட் இட்டு கான்சனன்ட், அந்த கான்சனன்ட் தான் பண்ணணும். நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ LIGHTங்கிற வேர்டை எப்படி ரீட் பண்ணணும்? லைட் அப்படின்னு ரீட் பண்ணணும். அடுத்து PLANT அப்படின்னு வேர்டு இருக்குது. இதை எப்படி சார் ரீட் பண்ணுது? பீனா இப்பு சவுண்டு, எல்லுனா இல்லு சவுண்டு, ANT ஏற்கனவே பார்த்தது தான். ANT என்ன சார்? ஆண்ட். என்ன வரும்? ஆண்ட். சொன்னப்போ இப்பு கான்சனன்ட், இல்லு கான்சனன்ட். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம அப்படி வச்சுக்கோம். இல்லு பிளஸ் நமக்கு என்ன சார் கிடைக்கும்? லா அப்படின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? லா கிடைக்கும். அடுத்து இன்னு கான்சனன்ட், இட்டு கான்சனன்ட். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இன்னையும் அப்படி வச்சுக்கிறோம், இட்டையும் அப்படி வச்சுக்கிறோம். அப்போ பிளான்ட் அப்படின்னு வருது. PLANT அப்படி எப்படி படிக்கணும்? நம்ம பிளான்ட் அப்படின்னு ரீட் பண்ணணும். அடுத்து SMILE அப்படின்னா சார் வரும். எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு இல்லைங்களா? எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு. அடுத்து எம்முக்கு என்ன சார் சவுண்டு? எம்னா இம்மு சவுண்டு வரும் இல்லைங்களா? அடுத்து ஐக்கு என்ன சார் சவுண்டு? இ வருமா? அதில் ஐ வருமா? ஏன்னா இங்கே பாருங்க, இங்கே ஐயும் வவல், ஈயும் வவல், ரெண்டு வவல் இருந்தால் முன்னாடி வவல் லாங் சவுண்டு. அப்போ ஐயோட லாங் சவுண்டு ஐ தான் இல்லைங்களா? அடுத்து எல்லுக்கு இல் சவுண்டு. லாஸ்ட் ஈ முடிஞ்சா ஈனா நமக்கு சைலண்ட் லெட்டர்னு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் ஈ முடிஞ்சா ஈ மேஜிக் ஈன்னு சொல்லுவாங்க, சைலண்ட் லெட்டர் சொல்லுவாப்போ. இஸ் கான்சனன்ட், இம்மும் கான்சனன்ட். அப்போ இஸ் என்ன பண்ணணும்? நம்ம அப்படி வச்சுக்குவோம்.
அடுத்து இம்மு கான்ஸ்டன்ட் ஐங்கிறது வரும். அப்போ இம்மு ப்ளஸ் ஐ நமக்கு கிடைக்கும் மை அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இல்லு ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் ஃபார்ம் அது என்னது அப்படியே போடுவோம். அப்போ SMILE அப்படிங்கிற போர்டு வந்து என்ன பண்ணணுமா ஸ்மைல் அப்படிங்கிற நம்ம சொல்லணும். புரியுங்களா? ஸோ ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாமா? LEAD எப்படி ரீட் பண்ணோம்? லீட். BEACH beach. DREAM dream. CREEN green. EARTH earth. LIGHT light. PLANT plant. SMILE smile அப்படின்னு ரீட் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see next video.